Illustration 4 பார்க்க போறோம். From the following particulars of Pumpuhar Literary Association, prepare receipts and payment account for the year ended 31st March 2019. So particulars இது எல்லாமே கொடுத்திருக்காங்க ஐட்டம்ஸ் உங்களுக்கு. So receipts and payment ஓட ஃபார்மட் உங்களுக்கு தெரியும். So in the books of Pumpuhar Literary Association, receipts and payments account for the year ended 31st March 2019. Okay, debtor creditor எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க, opening cash in hand as on 1/4. ஸோ இதான் உங்களோட ஓப்பனிங் இது. அப்புறம் வந்து கேஷ் இன் ஹேண்டிங் எழுதிடுங்க 5000. டு பேலன்ஸ் எழுதிடுங்க ப்ராட் டவுன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க ஆஸ் ஆன் 1/4. பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து உங்களுக்கு இந்த பக்கம் கிரெடிட் சைடில் வரும். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் பேங்க் ஓவர் டிராஃப்ட் 4000 எழுதிடுங்க. அதுக்கப்புறம் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி. பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரினா என்னது, அது வந்து உங்களுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்க. கேஷ் வந்து வெளியே போகுது. ஸோ பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி. ஸோ 1500. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கீங்க ரைட். எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல. ஸோ அப்போது இன்ட்ரெஸ்ட் பே வந்து உங்களுக்கு 3200 எழுதிடுங்க. அதுக்கப்புறம் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, சேல் பண்ணியிருக்கீங்க. அப்போ சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ கேஷ் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ 1000 ரெவென்யூ கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. ரெவென்யூ ரெசிட் அது. ஸோ 1000 rupees இங்கே எழுதிடுங்க எடுத்து. ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள் பர்ச்சேஸ் ஆஃப் ரிஃப்ரெஷ்மெண்ட்னா என்னதுன்னா, ரிஃப்ரெஷ்மெண்ட் மீன்ஸ் வாட், இதிலே தெரியுது உங்களுக்கு. ஜூஸு, காஃபி, இல்லை டீ, சிப்ஸு, அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி ஆயிருக்கு இந்த இடத்துல. அப்போ வந்து 1500 இந்த பக்கம் எழுதிடுங்க. ஓகேங்களா. கிரெடிட் சைடில். அவுட்ஸ்டாண்டிங் சேலரி வந்து ஒரு நான் கேஷ் பேமெண்ட், இது நான் கேஷ் ஐட்டம் இது. ஸோ அதனால இது வராது. ஓகேங்களா. அப்புறம் வந்து என்டோமெண்ட் ஃபண்ட் ரெசிட்னா என்னது, ஒரு கேபிட்டல் ரெசிட் இது வந்து என்னதுன்னா ஒரு கேபிட்டல் ரெசிட் இது. ஸோ இது வந்து எப்பயாவது கிடைக்கிற மாதிரி இருக்கும் இது. ஸோ இது ஒரு கிஃப்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு ஏதோ ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து நம்ம இதை எங்கே எடுத்துகிட்டு போகணும், இதை உங்களோட ரெசிட் சைடில் டெட்டார் சைடில் உங்களோட 2000 எழுதிடுங்க அதை. ஓகேங்களா. அப்புறம் பாருங்கள் லைட்டிங் சார்ஜஸ். ஸோ லைட்டிங் சார்ஜஸ் வந்து என்னது, உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்குது. சில லைட் உங்களுக்கு அந்த அசோசியேஷனில் ரிப்பேர் ஆகிடுச்சு, நீங்கள் அந்த லைட்டிங்கை வந்து போட்டிங்கன்னா அப்போ 1300 rupees உங்களுக்கு ஆகிடுச்சு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. இதை பற்றியும் நான் உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணிட்டேன். தெரியலன்னா கான்செப்ட் 1 வீடியோவில் போய் பாருங்கள். ஸோ எல்லாமே கிளியர் ஆகிடும் உங்களுக்கு. கான்செப்ட் 1ல் கிடையாது உங்களுக்கு இந்த எடுக்கிற சாப்டரில் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் இல்லஸ்ட்ரேஷனில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்னா என்னதுன்ட்டு. ஓகேங்களா. ஸோ அதில் போய் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே ரிப்பேர்ஸ் அண்ட் ரினியூவல்ஸ்னால் என்னது, இங்கே ரிப்பேர் ஆகிருக்கு, அது வந்து புதுசாக நீங்கள் ரினியூ பண்ணியிருக்கீங்க அதை. ஓகேங்களா. புதுசாக நீங்கள் அதை போட்டிருக்கீங்கன்னா அப்போ அதுக்கும் என்ன ஆயிடுச்சு, பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. அப்போ வந்து 2500 எழுதிடுங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பாருங்கள் கன்வீனியன்ஸ் பெய்டுக்கும் அது என்னது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் மாதிரி அது. ஸோ 2750 எழுதிடுங்க. அதுக்கப்புறம் புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க இந்த இடத்துல. புக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இருக்கீங்க உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்குது 10,000. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு. ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு வந்து 4000. ஸோ அதுவும் நம்ம பேமெண்ட் சைடில் எழுதிடணும். அதுக்கப்புறம் பாருங்கள் வேறு என்ன இருக்கீங்க, சன்ட்ரி ரெசிட்ஸ்னால் இருக்குது. சின்ன எக்ஸ்பென்ஸ்லாம் ஆகும் பார்த்தீங்களா, அதுதான் சன்ட்ரி ரெசிட்ஸ் 750. ஓகே. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்காக நம்மளுக்கு ரிசீவ் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் சின்ன அந்த எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்காக 750 rupees நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ரெசிப்டில் எழுதிடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள் கவர்மெண்ட் கிராண்ட் ரிசீவ்னா என்னதுன்னா, இது வந்து ஒரு தட் இஸ் கவர்மெண்ட் கிட்டேருந்து கூட நம்மளுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஓகே, மணி கிடைக்கும். பட் நம்ம வந்து கவர்மெண்ட் கிட்ட என்ன பண்ணி ஆகணும், ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஓகேங்களா. இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ அதோட ரெஜிஸ்டர்லாம் பண்ணால் நம்மளுக்கு அந்த மாதிரி ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ரிசீவ் ஆகிருக்கு இந்த இடத்துல கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ரிசீவ்டு 6000. அதுக்கப்புறம் சேல் ஆஃப் ரீஃப்ரெஷ்மெண்ட் இப்போ தான் நான் சொன்னேன். ஸோ இங்கேருந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சேல் பண்ணால் என்ன இருக்கும், அமௌண்ட் வந்திருக்கும் உங்களுக்கு, ரெசிட் ஆகிருக்கும், ரிசீவ் பண்ணியிருப்பீங்க அமௌண்ட்டு. ஸோ 1500.
ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள் டிப்ரிஷியேஷன் ஆன் பில்டிங்ஸ். ஸோ இது வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, இது கூட நம்ம எடுக்கக்கூடாது, ஏன்னா இது நான் கேஷ் ஐட்டம்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கேஷ் அட் பேங்க் ஆன் 31/3/2019 2000 இது வந்து உங்களோட க்ளோசிங்கு பேங்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேஷ் அட் பேங்க். ஓகே. பை பேலன்ஸ் கேரிட் டவுன் எழுதிட்டு இங்கே 2000 எழுதிடுங்க. ஓகே. அப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த இடத்துல, கேஷ் இன் ஹேண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஸோ இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் உங்களுக்கு 36,215 வருது. ஓகே. அதில் இது ஃபுல்லாக நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக மைனஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3,450 அமௌண்ட் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே. இவ்வளோ தான் இல்லை.